இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறுமோ, ஆண்டவர் என் வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகள் நடக்குமா என்று ஏங்கி போய் அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் விசுவாசத்தை தூண்டி உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னதமான சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை அருளியவர் தேவனுடைய மனுஷனாகிய சாலமோன் ராஜா. எருசலேமில் கர்த்தருக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்ட ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது சாலமோன் ஏறெடுத்த ஜெப வார்த்தைகள் இவை. சாலமோனின் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உன் சன்னதி எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் என்று. ஆண்டுகள் பல கடந்து போயின, எத்தனையோ தடைகள் வந்தன. ஆனாலும் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்த போது, என் தேவன் வெறும் வாயினால் வாக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் அதை நிறைவேற்றுகிறவர் என்பதை உணர்ந்து துதித்தார். தேவன் வாக்கு மாறாதவர் என்ற அந்த உன்னதமான சத்தியமே சாலமோனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அத்தனை காரியங்களிலும் திடப்படுத்தியது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசு மனிதனைப் போல பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் வாக்கு மாறாத உண்மையுள்ள தேவன். தம்முடைய வாயினால் எதை சொன்னாரோ அதை தம்முடைய கிருபையுள்ள கரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காலம் தாமதமாவது போல தோன்றினாலும் உங்கள் இயேசு தம்முடைய வாக்கு தத்தத்தை காத்து ஏற்ற காலத்தில் அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றி முடிப்பார். இந்த சத்தியத்தை விசுவாசித்து சந்தேகங்களை உதறிவிட்டு உங்கள் வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எனக்கு கிடைத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுமா என்று பாரத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பீராக. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. தகப்பனே, தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை பேர் பேராய் ஆசீர்வதித்து உங்க நாமத்துக்கு சாட்சிகளாக நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.